இந்த கேஸோட பார்த்தீங்கன்னா திருப்புவனம் வழக்கில் அஜித்குமார் என்பவரை விசாரிச்சுக்கிறாங்க. ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணையில் சாட்சியமாக உள்ள ஒரு நபரை போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்னா பழைய 160 சிஆர்பிசி இப்போ செக்ஷன் 179 பிஎன்எஸ்எஸ் அதில் ஒரு சமன் கொடுத்து தான் சாட்சியாக போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கிட்ட அப்பிறாங்கன்னு விசாரிக்கணும். அப்படி அது ஒரு கொலை வழக்கு அல்லது ஒரு ரேப் வழக்காக இருந்தால் கூட அதில் சாட்சியாக ஒரு நபர் இருந்தால் கூட 15 வயது முடியாத ஒரு ஆண், 60 வயது நிரம்பிய ஒரு ஆண், எந்த வயசுடைய ஒரு பெண் அல்லது எந்த வயசுடைய ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது உடம்புக்கு மிகவும் சுகமீனமில்லாத ஒரு நபர், இப்படிப்பட்ட நபர்களை சமன் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் விசாரணைக்கு வாங்க என்று அழைக்கக்கூடாது. அவங்க வீட்டில் தான் போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் புதுசாக வந்துருச்சு. அதனால இனிமேல் போலீஸ் ஒரு நபரை நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா சும்மா ஓரலா சொன்னா யாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. சமன் கொடுங்க சார், நான் சாட்சின்னு சொல்றீங்களே, ஓகே சமன் கொடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் நான் சொன்ன மாதிரி 15 வயசுக்கு கீழே 60 வயசுக்கு மேல உள்ள ஆட்களை பெண்களை விசாரணை கூட முடியாது, நேராக போய் தான் வீட்டில் தான் விசாரிக்கணும் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ அக்யூஸ்டா இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் தான் குற்றவாளின்னு சந்தேகப்படுறோம், அவரை விசாரிக்கணும்னா உடனே தூக்கிட்டு இல்லீகல் கஸ்டடியில் வச்சு விசாரிக்க முடியாது. அதுக்கு தான் பழைய 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிஎஸ்ல நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் இருக்கும். இப்போ செக்ஷன் 35 பிஎன்எஸ்எஸ்ல நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் புதுசாக வந்திருக்கு. அதுல ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அவருக்கு கொடுத்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக சொல்லி எங்களுக்கு தெரியுது, நாங்கள் சந்தேகப்படுறோம், நீங்க குற்றவாளி என்று தெரிகிறது, இது சம்பந்தமான விசாரணைக்கு எங்ககிட்ட ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு குற்றத்தில் ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அந்த குற்றத்திற்கான தண்டனை மேக்சிமம் 7 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா அவரை ஸ்ட்ரெயிட்டாவே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுத்து வர சொல்லி நீங்க விசாரிச்சுட்டு போதிய ஆதாரம் இருந்தால் அரெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க விட்டுட்டு கூட வேண்டும் போது நீதிமன்றத்தில் ஆஜராகும் சொல்லலாம். ஆக ஒரு நபரை அக்யூஸாக இருந்து கூப்பிடணும் அப்படின்னா 7 வயசு கீழே 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். அப்படி ஒரு வழக்கில் இருந்தானா அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுத்து தான் அழைக்கணும். இப்போ நீங்க அஜித்குமார் கேஸ்ல அவர் திருடுன்னு பண்ணிருக்காரு, 3 வருஷம் சிறை தண்டனை, அவருக்கு கண்டிப்பா ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுத்து தான் விசாரிச்சுக்கணும். இங்க எந்த ரெக்கார்டும் இல்லாம இல்லீகலா விசாரிச்சுக்காங்க, தப்பு தான் இது. ஆக காவல்துறையினர் இந்த மாதிரி ஒரு அத்துமீறலில் ஈடுபடக்கூடாது. இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு கலங்கமாயிருது. போலீஸ் பொதுமக்களினுடைய நண்பனாக பணியாற்ற வேண்டும். கம்ப்ளைண்ட் யாராவது அக்ரீட்னு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட வித் சிம்பதி அண்ட் எம்பதி அவங்கள ட்ரீட் பண்ணணும்.